முத்து எப்போதுமே நல்ல பேர் வாங்குறதுக்காக எதையும் தேடி போய் செய்கிறதில்ல. அவனுங்க தேடி வருது. அவன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மை உள்ளவன். அன்னைக்கு அப்படி தான் ஒரு அம்மா கார்லேருந்து குறுக்க வந்து விழுந்து என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுன்னு சொன்னோடனே அவன் என்ன ஏதுன்னு கேட்காம உயிரை காப்பாற்றி விடுவான். இப்போ அதே மாதிரி ஒரு அம்மாவோட நகையை திருடிட்டு போயிட்டாங்கன்ட்டு அதை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரப்ப அருண் எதர்ச்சியாக வந்து 2 பேரும் காப்பாற்ற போகிறாங்க. காப்பாற்ற போய் ஒரு வீட்டில் போய் அவன் புகுந்து சேட்டம்மாவோட கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு உயிரை கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் முத்து தந்திரத்தோடு செயல்பட்டு அந்த அம்மாவோட உயிரை காப்பாற்றி விட்றான். ஆனால் அந்த காப்பாற்றி விட்டது இல்லாமல் அந்த அம்மாவுக்கு நல்ல தண்ணியெல்லாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் அருண் இருந்துக்கிட்டு தான் தான் காப்பாற்றின மாதிரி பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு முத்தவே கேவலப்படுத்துகிற மாதிரியே பண்ணிட்டு உட்காந்துருக்கான். எல்லாத்துக்கிட்டையும் பேட்டி கொடுத்து நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷனுக்கும் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் எல்லாருமே முத்துக்கிட்ட வந்து பாரு அவனை இவ்வளோ நல்லவனாக இருக்கிறான், நீ தான் அவனை கெட்டவன் சொல்லிகிட்டே உட்காந்துருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டினோன்னே முத்துக்கு ரொம்பவே கோபம் வருது. டே இதெல்லாம் செஞ்சது நான் தாண்டா, அவன் பார் இப்படியெல்லாம் பெருமை சேர்த்திட்டு இருக்கிறான், இவனை போய் சீதாவை கட்டி வைக்க சொல்லி நீங்களாம் சிபாரிசு பண்ணுறீங்க, அவன் ஆரம்பத்துலேருந்து நல்லவனே கிடையாதுன்னு நான் சொன்னால் நீங்களாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் செஞ்சதை நான் அந்த பெருமைக்காக நான் ஒன்றும் சொல்ல கிடையாது, நான் செஞ்ச உதவியை அவன் செஞ்ச மாதிரி காட்டி அவன் பெருமை பேத்திக்கிட்டு இருக்கிறான். அது எனக்கு பொறாமப்பட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் செஞ்சதை அவன் செஞ்ச மாதிரியே காட்டியிருந்தா பரவாயில்ல, அடுத்தவங்க செஞ்சதை தான் செஞ்சதா சொல்லி பெருமை சேர்த்திக்கிறான் பாரு. அப்படியே ஒரு கேவலமான ஜென்மமாக போய் என் சீதாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், எப்பவுமே சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு குடிக்கணும் போல் தோணுதுக்கடா, நான் போய் குடிக்க போகிறேன் அப்படின்னு. வேண்டாம் விட்டுரு, குடிச்சிட்டு அங்கே ஏதாச்சும் போய் வம்பிழுத்துருவேன், நீ குடிக்கிற மாதிரி இருந்தால் குடிச்சு வீட்டுக்கு நேராக போகணும் அப்படின்னா வேணா நான் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மைண்டு ஒரு இதாகிடுச்சு, அது கேட்க என் மைண்டில் அதுதான் ஓடுது அப்படின்ட்டு நான் முத்து சரக்கடிக்க போயிடுறான். அருண் இருந்துக்கிட்டு சீதாக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் இப்படியெல்லாம் செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை சேர்த்திட்டு எனக்கு ப்ரமோஷனும் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் முத்து தான் செஞ்சதை உண்மைன்னு மீனாகிட்ட குடிபோதையில் சொல்கிறான். இப்படியெல்லாம் நான் செஞ்சேன், அவன் இப்படி கடுப்பேற்றி அவன் செஞ்ச மாதிரி காட்டிட்டு அதனால தான் இன்றைக்கி நான் சரக்கு அடிச்சிட்டு வந்தேன், என் மீனா நான் எல்லாத்துக்கும் நான் உதவும் தானே, என்னை போய் இப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறான், நீ அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறீங்க, ஆரம்பத்துலேருந்தே நான் அவன் நல்லவனே கிடையாதுன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்களே யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட முத்து வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கேன். சரி எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாங்க, நீங்கள் செஞ்சது கரெக்டு தான், நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்களாம் என் பேச்சை நீ கேட்கவே மாட்டேங்கிற இப்போ இருக்க அப்படின்னு மீனாகிட்ட முத்து கோவிச்சுக்கிறான். நீங்கள் சரி நான் உண்மையாக உங்கள் பேச்சை கேட்குறேன், நீங்கள் படுத்து தூங்க, எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு முத்தை கொண்டு போய் தூங்க வைக்கிறான் மீனா. முத்து காப்பாற்றி விட்டு அந்த சேட்டை பொம்பளை மீனா வீட்டுக்கு முத்துவை பாராட்டுறதுக்காக வர்றாங்க. விஜயாவை தான் முன்னாடி நிற்கிறா. விஜயா கிட்ட உங்கள் பையனை வர சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு. யாருன்னு அப்படின்னு இவனை மனோஜா தான் இருக்குன்ட்டு, மனோஜ் இங்கே வா, உன்னை பாராட்ட வந்திருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டானே. பார்த்துட்டு அந்த சேட்டமாக இருந்துட்டு இந்த இவர் கிடையாது அப்படின்னோடனே சரி அப்போனா ரவி தான் இருக்கும் அப்படின்ட்டு ரவி கூப்பிட்றா. ரவியும் காட்டினோன்னே இவங்க கிடையாது அப்படின்னா அவ்வளோதானே என் பசங்க அப்படின்னு சொல்கிறான். மீனா அண்ணாமலை இருந்துட்டு என்னது இன்னொருத்த பையன் இருக்கான்னு தெரியுமில்ல, அவனை கூப்பிடு அப்படின்னோடனே மீனா வந்தோடனே என்னன்னு கேட்குறப்ப சேட்டமாக இருந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லுது, இப்படி நடந்தது எல்லாம் சொன்னோடனே ஆமாம் நேற்று நைட்டு கூட அவர் நைட் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னோடனே சரி அப்புறம் முத்தை வர சொல்லணுன்னு மேலே தான் இருக்கிறாரு, கூட்டிகிட்டு வராங்க அந்த மாமா அப்படின்ட்டு போய் அண்ணாமலைட்ட சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வர போகிறேன். வந்தோடனே ஆமாம் இந்த பையன் தான் என்னை காப்பாற்றினது அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்காரரு எனக்கு என் பொண்டாட்டி தான் உயிர், இந்த பொண்டாட்டியோட உயிர் போக இருந்துச்சு, அதை நீ தான் காப்பாற்றின, அதனால் உனக்கும் உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சேலையும் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன், இதை நீ வாங்கிக்க அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச சின்ன உதவி, இந்த செயினையும் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப இப்போ சுருதி இருந்துக்கிட்டு அப்போனா வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அங்கே என்ன நடந்துச்சு, அந்த சேட்டம்மா என்னென்ன சொல்லிச்சோ அது எல்லாமே வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுறாங்க. அது எல்லாருமே பார்த்துட்றாங்க. சேட்டம்மா விஜயாவை கையெடுத்து கும்பிட்றாங்க. இப்படி நீங்கள் நல்ல பையனை பெற்றதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், 100 வயசு வாழணும், அவங்களும் நல்ல முறையாக நல்லா 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து விஜயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் அந்த சேட்டம்மா. ஐயோ எதுக்குங்க எங்கள் காலையில் விழுகிறீங்க, ஆமாம் இவ்வளோ நல்ல குணத்தில் பையனை பெற்று வச்சுருக்கீங்களா, அதை
காலில் உளுந்து வணங்குறது ஒன்றும் நாங்கள் தப்பே கிடையாதுன்னு சொல்லி அந்த சேட்டு வீட்டுக்கார அம்மாவும் 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்க இதெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புனோடனே விஜயா இருந்துட்டு அந்த செயினை வாங்கி பார்த்துட்டு 2 பவுன் தேருமாட்டிருக்குது அப்படின்னு நகை மேலே தான் ஆசைப்பட்றானா ஒழிய தன் பையன் இவ்வளோ இது நல்லது செஞ்சுட்டு வரானே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட முத்து மேலே பாசமே இல்லாமல் இந்த பாராட்டையும் செய்யாமல் இருக்கா விஜயா. முத்து இருந்துக்கிட்டு அந்த செயினை வாங்கிட்டு வா மீனா நம்ம ஒரு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு போய் சீதா வீட்டுக்கு போய் சீதாட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அந்த செயினையும் சீதா கழுத்தில் போட்டு விட்றான் முத்து. சீதா வேணவே வேணாம் அக்காவுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் இல்லை அக்காவுக்கெல்லாம் நான் வேறு பண்ணி கொடுத்துக்கறேன், இப்போ உனக்கு தான் நான் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறேன், உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, அதனால நீ வெறுங்கழுத்தாக இருக்கக்கூடாது, இந்த செயினை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆனால் மீனாவோட அம்மாவும் அதேமாரி சொல்கிறான், மீனாவுக்கு கொடுக்கலாமல்ல, ஏங்க கொடுக்குறேன், வேறு நகையை கூட நம்ம எடுத்துக்கலாமல்ல அப்படின்னு. இல்லை என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், சீதா காலத்தில் தான் இது இருக்கணும், இது சீதா காலத்துக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறாங்க. முத்து கிளம்புனோடனே சீதா அருணுக்கு ஃபோன் பண்ணி என்ன எங்கள் மாமா செஞ்சதையெல்லாம் நீங்கள் செஞ்சோன்னு சொல்லிட்டு பெருமை பேத்திக்கிட்டு இருக்கிறீங்களா, அப்போனாச்சுக்கு அவங்க பேரை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற கோபம் அப்போனாச்சுக்கு அவருக்கு குறைஞ்சிருக்கும், இருக்க நீங்கள் கோபத்தை தான் உண்டு பண்ணுறீங்க, எதையுமே சமாதானம் ஆக நீங்கள் நினைக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழுகுறான். அருணை இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி திட்டுறாரு, பாரு நீயே அவன் செஞ்சதை நீ செஞ்சேன்னு சொல்லி பெருமை பேத்திக்கிட்டு ப்ரமோஷனுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், ஆனால் இப்போ அந்த சேட்டம்மாவே அருணு தான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி அந்த நியூஸ் வைரல் ஆகிட்டுருக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அருணை திட்டுறாங்க. சீதா அருணுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கள் மாமா செஞ்சதெல்லாம் நீங்கள் செஞ்ச மாதிரியும் பேட்டி கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த அம்மா எங்கள் மாமா தான் செஞ்சதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு போய் இப்போ எங்கள் மாமாவுக்கு கோபத்தை அதிகத்தை உண்டு பண்ணிகிட்ருக்குறீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்னு சொல்லி சீதா அழுகிறா. சீதா அருணுகிட்ட நீங்கள் நச்சிக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நச்சிக்கு மனசு மாறுவேணுமோ, பேட்டியில் அவர் பேர் சொல்லியிருந்த நச்சிக்கு அவருக்கு கொஞ்சம் மனசு இறங்கி இருக்கும், நீங்கள் என்னென்னு தான் இப்போ பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுங்கள், இவங்க 2 பேர்த்துக்கு இடையில மாட்டிட்டு முழிக்கிறது நான் தான் சொல்லி சீதா அழுதுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அருணோட அம்மா இருந்துக்கிட்டு அருணுகிட்ட இந்த சம்மந்தமே வேண்டாம், அந்த அம்மா அன்றைக்கி அப்படியெல்லாம் பேசிட்டு இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதனால் இந்த சம்மந்தமே வேண்டாம், நான் வேறு பொண்ணு பார்க்குறேன், நீ சீதாவை மறந்துடுன்னு சொல்லி அருணோட அம்மா அருணுகிட்ட நீ சீதாவை மறந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சீதா இருந்துக்கிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அவருன்னு உங்கள்கிட்ட பேசணுமாமாக்கா, நீங்கள் இந்த இடத்துக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அதை அங்கே வாங்கன்னு சொல்லி பேசிட்டு அருணுக்கு சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்றைக்கும் உங்கள் வீட்டுக்காரரை சம்மதிக்க மாட்டார், ஆனால் எங்கள் அம்மாவும் எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்படியே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எங்கள் 2 பேர்த்து வாழ்க்கை வீணாக போயிடும், அதனால் நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அருண் கேட்குறான். என்னது எங்கள் வீட்டுக்காரர் மாரியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறீங்களா, ஐயோ அது ஆகவே ஆகாது, எல்லாம் இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சமாதானத்தை வாங்கி தரேன், அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை அவர் சம்மதிக்கவே மாட்டார், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னைக்கும் பொண்ணு பார்க்குறதுல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் மீனாட்ட சொல்கிறான். ரோகிணி பார்வதி கிட்டே போய் எப்படியாச்சும் அந்த சாமியார்கிட்ட சொல்லி என்னையும் மனோஜையும் சேர்த்து வைங்க, அத்தைகிட்ட நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சாமியார் வர சொன்னார், மனோஜை பற்றி என்னமோ பேசணுமாம்மா, வா போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே சரி நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு வர்றப்ப நல்லா நெத்தி நிறையா விபூதியும் குங்குமத்தையும் வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னோடனே சரி வர்றேன் அப்படின்ட்டு விஜயா சொல்லிடுறா. அருண் சீதாவை பார்க்க கோயிலுக்கு போகிறா. அப்போ முத்து கோயிலேருந்து வெளியில் வரா. நீ எங்கே போகிற அப்படின்ட்டு கோயில் உங்கள் வீடு கிடையாது, கோயிலுங்கிறத பொது சொத்து, யார் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறேன், நீ வேணால் போ, வேண்டான்னு சொல்கிறேன், ஆனால் எங்கள் கோயிலில் எங்கள் வீட்டு பொண்ணை பார்க்க போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு உள்ளே போகாத, சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே அருண் இருந்துட்டு கோவச்சுக்கிட்டு வெளியில் கிளம்பிடுறான். மீனா அருணுக்கும் சீதாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சா மீனாவோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மீனாவோட வாழ்க்கை வீணாக போயிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.